ஓம் சாந்தி. பாபானுடைய அவ்யக்த முரளி. பாபா சொன்னது 31/12/2004 பாபா சொல்லியிருக்காரு. ரிவிஷன் ஆனது 13/4/2025. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ஆண்டும் புதுமையா வருது நமக்கு. பாபாவும் புதுமையாக நமக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லியே கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கும் ஒரு புது உணர்வு, உற்சாகம் வருது. நமக்கு ஊக்க உற்சாகம் புதுமையாக இருக்குது. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைய நாள் பாபா முக்தி தாமத்தினுடைய கேட்டை திறக்க சொல்றாரு. பாபா நிமித்தமாக இருங்க, பொறுப்புணர்வோட இருங்கிறாரு பாபா. இது நியூ இயர் முரளி. ஸோ பாருங்க, ரெண்டுமே ஒன்னா வந்திருக்கு. நமக்கு மலையாளம் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு, இங்கிலீஷ் புத்தாண்டு மூணுமே. அப்போ திரிமூர்த்தி வாழ்த்துக்கள். பாபானுடைய முரளியை கேட்போம். நம்ம முரளினுடைய ஹெட்டிங் என்ன அப்படின்னா, இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து எல்லையற்ற வைராகிய விருத்தியை வெளிப்படுத்துங்கள். இதுவே முக்தி தாமத்தின் கதவை திறக்கும் சாவியாகும். இன்று புது உலக படைக்கக்கூடிய பாப்தாதா தனது குழந்தைகளுடன் புது ஆண்டு கொண்டாடுவதற்காக, பரமாத்மா சந்திப்பு கொண்டாடுவதற்காக, குழந்தைகளின் அன்பில் தனது தூர தேசத்திலிருந்து சாகார வதனத்திற்கு சந்திப்பு கொண்டாட வந்திருக்கிறார். பாருங்க எந்த ரூபத்துல பாபா வந்திருக்காருன்னு பாபா நமக்கு சொல்றாரு. பாபா கூட குழந்தைங்களோட புது ஆண்டு கொண்டாடுறதுக்காக வந்திருக்காரு. பரமாத்மா ரெண்டு இருக்குதுல்ல, பரமாத்மாவை சந்திப்பதற்கான அதுதான் என்னது, கும்பமேளாங்கிறது உண்மையான சந்திப்பு. இதுதான் ஆத்மா பரமாத்மா சந்திப்பு. அது மட்டும் இல்ல, தூர தேசத்திலிருந்து சாகார உலகத்துக்கு பாபா வந்திருக்காரு. அந்த மாதிரியான சந்திப்பு. உலகில் அனைவரும் புது ஆண்டிற்கான வாழ்த்துக்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்கின்றார் இல்லையா? நம்மளும் அப்படிதானே. முரளி பாபா சொல்றதுக்கு முன்னாடியே முரளியில், ஆனா பாபா அன்னைக்கே சொல்லிட்டாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் புது ஆண்டு சொல்லும் பொழுது என்ன பண்றாங்க, விஷ் பண்றாங்க இல்லையா? ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாப் தாதா புது யுகம் மற்றும் புது ஆண்டு இரண்டிற்கான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றார். புரிஞ்சுக்கோங்க, புது உலகம் புது ஆண்டு ரெண்டுமே இருக்கு. புது ஆண்டு ஒரு நாள் கொண்டாடுவதாகும். புது யுகம் நீங்கள் சங்கமத்தில் சதா கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். சங்கம் யுகத்துல நம்ம அடுத்த வரக்கூடிய யுகத்தை தான் நம்ம இங்கே கொண்டாடிட்டே இருக்கோம். நீங்கள் அனைவரும் கூட பரமாத்மா அன்பின் ஈர்ப்பில் ஈர்க்கப்பட்டு இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள். சரிதானே? பாபா கூப்பிடாம நம்ம அங்க போக முடியும். நமக்கும் சங்கல்பம் இருக்குது, போகணும்னு சங்கல்பம் இருக்குது. ஆனா பாபாவும் என்ன பண்றாரு, சங்கல்பம் வந்துச்சுன்னா இழுத்துறாரு பாபா. முதல்ல சங்கல்பம் வரணும். எனக்கு தெரியாது பாபா விட்டு போக முடியுமா, போக முடியாதா? பாபா என்ன பண்றாரு, உங்களுடைய அந்த அன்பை இருக்கிறாரு இங்கே. ஆனால் அனைவரையும் விட மிக தூர தேசத்திலிருந்து வரக்கூடியவர் யார்? இரட்டை அயல் நாட்டினர்களா? அவர்கள் இந்த சாகார தேசத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் பாப் தாதா தூர தேசத்தில் இருப்பவர். எவ்வளவு தூரத்தில் இருந்து வருகிறார் பாபா? எவ்வளவு தூரத்துல இருந்து வராரு, எவ்வளவு மைல் கடந்து வருகிறார் என்று கணக்கு எடுக்க முடியுமா? பாருங்க, அந்த சுனிதா வில்லியம்ஸ் கூட எவ்வளவு தூரம் தான் போனாங்க, அப்ப திரும்பி வர்றதுக்கு பாருங்க. ஆனா பாபா எங்க வந்து வராரு சொல்லுங்க? அதுக்கு மேல 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 பரம்தாமம், அதுக்கு மேல ஒரு உலகமே இல்லை. அவ்வளவு தூரத்துல இருந்து பாபா வந்திருக்காரு பாருங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து வருகிறார் பாபா, எவ்வளவு மைல் கடந்து வருகிறார் என்று கணக்கு எடுக்க முடியுமா? கணக்கு எடுக்கிறதுக்கு? எனவே தூர தேசத்தை சார்ந்த பாப் தாதா நாலாபுறங்களிலும் உள்ள எதிரில் டைமண்ட் ஹாலில் அமர்ந்திருந்தாலும், மதுவனத்தில் அமர்ந்திருந்தாலும், பாபா வரும்போது எல்லா இடத்துலயும் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. பாண்டவ பவன்ல இருப்பாங்க. அதான் பாபா சொல்றாரு, ஞான சரோவரில் அமர்ந்திருந்தாலும்,
கேலரியில் அமர்ந்திருந்தாலும் உள்நாட்டில் வெளிநாட்டில் தூரத்தில் அமர்ந்து கொண்டு பாப் தாதாவை சந்திப்பு செய்து கொண்டிருக்கின்றனர். பாபா வர்றனால எல்லாருமே பாபா நினைவுல பாபாவுடைய முரளி கேட்கறதுக்காக சென்டர்ல வருவாங்க இல்லையா? எல்லாரும் சென்டருக்கு வந்து பாபா வந்து சென்டர்ல கூட அங்கத்திலிருந்து வைப்ரேஷன் கொடுக்கிறார். பாபா வர அன்னைக்கு அனைவரும் எவ்வளவு அன்பாக தூரமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை பாப் தாதா பார்க்கின்றார். யார் யாரு பாபா மில்னத்துல அன்னைக்கு மதுபன் போனா எப்படி உட்கார்றோமா அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதெல்லாம் பாபா பார்க்கறாரு. ஆக நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு புது யுகம் மற்றும் புது ஆண்டிற்கான பல மடங்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நம்மளும் பாபாக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். மிக நெருங்கிய அனுபவம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறதா? இன்று மற்றும் நேற்றைய விஷயம்தான். நேற்று கலியுகம், நாளைக்கு சத்தியுகம், அவ்வளவு நெருக்கமா இருக்குது. நேற்று இருந்தேன், நாளை மீண்டும் ஆவேன். தனது புது யுகத்தின் சங்கம யுகத்தின் தங்க ஆடை எதிரில் தென்பட்டு கொண்டிருக்கிறதா? இருக்கா பாருங்க, அப்படி இருக்கா? எவ்வளவு அழகாக இருக்கிறது, தெளிவாக தென்பட்டு கொண்டிருக்கிறது தானே. இன்று சாதாரண ஆடையில் இருக்கின்றேன், நாளை புது யுகத்தில் அழகான ஆடையில் ஜொலித்து கொண்டிருப்பது தென்படும். புது ஆண்டில் ஒரு நாள் மட்டும் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுப்பார். ஆனால் புது யுகத்தை படைக்கும் பாப் தாதா உங்கள் அனைவருக்கும் தங்க உலகை பரிசாக கொடுக்கின்றார். புரிஞ்சுட்டீங்க இல்லையா? பாபா கொடுக்கிற பரிசு என்ன, உலகத்துல மக்கள் கொடுக்கக்கூடிய பரிசு என்ன அப்படின்னு. அது பல பிறவிகள் கூடவே இருக்கும். பாபா கொடுக்கக்கூடியது அழியக்கூடிய பரிசு அல்ல, அழிவற்ற பரிசு தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்து விட்டார். நினைவில் இருக்குது தானே கேட்கிறார் பாபா. நினைவிருக்கு இல்லையா? மறந்து விடவில்லை அல்லவா? வினாடியில் சென்று வர முடியும். அவ்வப்பொழுது சங்கமத்தில் அவ்வப்பொழுது தனது தங்க உலகிற்கு சென்று விடுகிறீர்கள் அல்லது தாமதம் ஆகிறதா? சத்யுகத்துக்கு போயிட்டு வர லேட் ஆகுதான்னு கேட்கிறாரு பாபா. இல்ல டக்குன்னு போக முடியுதா, வர முடியுதா, இல்ல போறது கஷ்டமா இருக்கா, எப்படி? தனது ராஜ்யம் நினைவிற்கு வந்து விடுகிறது தானே. இன்றைய நாள் விடை கொடுக்கும் நாள் என்றும் கூறப்படுகிறது. பழைய உலகத்துக்கு விடை கொடுக்கிறோம் இல்லையா? மேலும் 12 மணிக்கு பிறகு வாழ்த்துக்கள் தான் என்றும் கூறப்படுகிறது. ஆக விடை கொடுக்கும் நாள், ஆண்டிற்கு விடை கொடுப்பதன் கூடவே நீங்கள் அனைவரும் எதற்கு விடை கொடுத்தீர்கள்? சோதனை செய்தீர்களா? சதா காலத்திற்கு விடை கொடுத்தீர்களா அல்லது சிறிது காலத்திற்காக விடை கொடுத்தீர்களா? பாப் தாதா முன்பே கூறியிருந்தார், நேரத்தின் வேகம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆக முழு ஆண்டின் ரிசல்ட் சோதனை செய்தீர்களா? என்னுடைய முயற்சியின் வேகம் தீவிரமாக இருக்கிறதா? பாருங்க, புருஷார்த்தம் ஸ்பீடா இருக்கா? இல்ல போன வருஷத்தை விட ஏதாவது கொஞ்சமாவது நான் என்னுடைய புருஷார்த்தத்துல வித்தியாசம் கொண்டு வந்திருக்கேனா? அல்லது சில நேரம் வேகம் சில நேரம் குறைவாக இருக்கிறதா? புருஷார்த்தம் சிலப்ப ஃபாஸ்டா இருக்கு, சிலப்ப ஸ்லோவா இருக்கு, சிலப்ப தீவிர புருஷார்த்தம், சிலப்ப சாதாரண புருஷார்த்தம். எப்படி இருக்கு? உலக நிலையை பார்த்து இப்பொழுது தனது 2 சொரூபங்களை விசேஷமாக வெளிப்படுத்துங்கள். அந்த 2 சொரூபம், ஒன்று அனைவரின் மீது கருணை உள்ளம் மற்றும் கல்யாணகாரி, இரண்டாவது ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சதா வள்ளலின் குழந்தை, மாஸ்டர் வள்ளல். இது 2 விஷயம். ஒண்ணு கருணை, இனி ஒண்ணு வள்ளலாக மாறணும். இப்ப நம்ம யார் குழந்தை? வள்ளலின் குழந்தை. அப்ப வள்ளலாக மாறணும்.
தாத்தா கே பச்சே தாத்தாங்கிறார் பாபா. உலக ஆத்மாக்கள் முற்றிலும் சக்தியற்றவர்களாக, துக்கமானவர்களாக, அசாந்தியில் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். இருக்கா இல்லையா? பாபா சொல்றதுதானே இருக்குது. துக்கம், அசாந்தி, கதறிக்கொண்டிருக்கிறார்கள். தந்தையின் முன் பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் முன் புகார் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறிது நேரத்திற்கு கூட சுகம் கொடுங்கள், கொஞ்சமாவது சுகம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. அமைதி கொடுங்கள், குஷி கொடுங்கள், தைரியம் கொடுங்கள். தந்தைக்கு குழந்தைகளின் துக்கம், குழப்பத்தை பார்க்க முடியவில்லை. அவ்வளவு சீரியஸா இருக்கு இன்னைக்கு உலக மக்களின் மனோநிலை. பாபாக்கு அது தாங்க முடியறது இல்லை, அவ்வளவு துக்கம். கேட்க முடியவில்லை. பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் கருணை வரவில்லையா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது கொடுங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே வள்ளலின் குழந்தை, சிறிது அஞ்சலி கொடுத்து விடுங்கள். தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை துணைவர்களாக ஆக்கி, மாஸ்டர் வள்ளலாக ஆக்கி, தனது வலது கரமாக ஆக்கி இந்த சைகை கொடுக்கின்றார். பாபா ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு கொடுக்கறதுக்கு. தாகமா இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி கிடைச்சா, பசியா இருக்கும்போது கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா, அந்த மாதிரி ஆத்மா இன்னைக்கு எல்லாமே காலியா இருக்கு. அதனால்தான் உலகத்தினுடைய சூழ்நிலை அவங்கள பாதிச்சிருக்கு, இவங்களுடைய சூழ்நிலை உலகத்தை பாதிச்சிருக்கு. பாபா கூட இருக்காரு எல்லாம் கொடுக்கறக்கு. அதான் பாபா உங்களுக்கு செய்கை கொடுக்கறாரு, கொடுங்க அப்படின்னு. உலக ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தி கொடுக்க வேண்டும், முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். ஹே வள்ளலின் குழந்தைகளே, தனது சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம் கொடுக்கணும்னா பாபா எப்படி கொடுக்கணுங்கிறாரு, எதையும் ஸ்தூலமா எடுத்து கொடுக்க சொல்லல. சிரேஷ்ட சங்கல்பத்தின் மூலம், மனசக்தியின் மூலம், வார்த்தைகளின் மூலம், சம்பந்தம் தொடர்பின் மூலம், சுப பாவனை சுப விருப்பத்தின் மூலம் அதிர்வலைகள் வைப்ரேஷன் கொடுங்கங்கிறாங்க. வாயு மண்டலத்தின் மூலம், ஏதாவது ஒரு யுக்தியின் மூலம் முக்தி கொடுங்கள். இதுல இருந்தெல்லாம் அவங்களை விடுவிக்கணும். பாபா எவ்வளவு வழி சொல்லியிருக்காரு பாருங்க. வைப்ரேஷன் கொடுக்கலாம் நீங்க, சங்கல்பம் கொடுக்கலாம் நீங்க, மனசக்தி கொடுக்கலாம் நீங்க, வார்த்தைகள் மூலமா கொடுக்கலாம், சம்பர்க்கத்தின் மூலமா கொடுக்கலாம் நீங்க. முக்தி கொடுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள் உலகத்துல இருக்கிறவங்க. பாப்தாதா தனது வலதுகரமானவர்களுக்கு கூறுகின்றார், கருணை காட்டுங்கள். இன்று வரையிலான கணக்கெடுங்கள். மெகா புரோகிராம் செய்தீர்கள், மாநாடு செய்தீர்கள், பாரதத்தில் அல்லது அயல் நாட்டில் சேவை நிலையங்களும் திறந்தீர்கள். ஆனால் உலக ஆத்மாக்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவீத ஆத்மாக்களுக்கு முக்திக்கான வழி கூறியிருக்கீர்கள்? எத்தனை பேருக்கு ஆத்மா பரமாத்மா பரிச்சயம் கொடுத்தீங்கன்னு கேட்கிறாரு பாபா. பாபாவிடம் 2 ஆஸ்தி இருக்கு, முக்தி, ஜீவன் முக்தி. முக்தி வேணுங்கிறவங்க ஜஸ்ட் கிளாஸ் கேட்பாங்க, மீன்ஸ் 7 நாள் கோர்ஸ் கேட்பாங்க, இல்ல படவிளக்கம் கேட்பாங்க. ஆத்மா பரமாத்மா பரிச்சயம் அவங்களுக்கு போயிடுச்சு. அப்ப எத்தனை பேருக்கு முக்திக்கான வழியை காட்டினீங்கன்னு கேட்கிறாரு பாபா. பாரதத்தின் கல்யாணக்காரியாக மட்டும் இருக்கிறீர்களா, அல்லது அயல் நாட்டின் 5 கண்டங்கள் இருக்கின்றன இல்ல, 5 கான்டினென்ட்ஸ் தானே சொல்றாங்க, 5 கண்டங்கள் இருக்கிறது. அங்கெல்லாம் சேவை நிலையங்கள் திறந்து அங்கிருப்பவர்களுக்கு நன்மை செய்தீர்களா? எத்தனை இடத்துல சென்டர் இல்லாம இருக்கு பாருங்க. பாபா ஒரு முரளியில சொல்லியிருக்காரு, எங்க சென்டர் இல்ல, பாபா மேல இருந்து பார்க்கும்போது அங்கெல்லாம் இருட்டா இருக்குதா. சென்டர் இருக்கும் போதுதான் அங்க வெளிச்சமா இருக்கு. சென்டர் திறந்தா மட்டும் பத்தாது இல்லையா, ரெடி சென்டர் திறக்கிறதுக்கு. ஆனா அங்க 24 hours 365 days 24 மணி நேரம், ஒரு வருஷம் 365 நாள் அங்க ஆள் உட்கார்ந்து வர்ற ஆத்மாக்களுக்கு ஆத்மா பரமாத்மா பரிச்சயத்தை கொடுத்து அவங்கள மதுபன் வர கூட்டிட்டு போனா நம்முடைய லட்சியம் அதுதான். பாபாவை சந்திக்க வைக்கணும், ஆத்மா பரமாத்மாவை புரிய வைக்கணும். இது நம்மளுடைய வேலை. அது யோகா பண்ணும்போது வைப்ரேஷன் கொடுங்க.
பாபாக்கு நிறைய சேவாதாரி குழந்தைகள். பாபானுடைய சென்டர் எங்கெல்லாம் உலகத்துல இல்லையோ, 5 பூகண்ட பாபா சொல்றாரு, எங்கெல்லாம் இல்லையோ அங்கெல்லாம் சென்டர் திறக்கட்டும். அந்த சென்டர்ல சமர்ப்பணமாக இருந்து சேவை செய்யக்கூடியவங்கள் வரட்டும். பாபா கேட்கிறாரு, செஞ்சீங்களா? அல்லது உலகிற்கு நன்மை செய்பவர்களாக இருக்கிறீர்களா? யோகா பண்ணும் பொழுது முழு உலகத்துக்குமே கொடுக்கணும். நம்ம உலகத்துக்கு நன்மை செய்யணும். நம்ம உலக நன்மை செய்வதற்காக ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு கைகளாக, வலது கரங்களாக வேண்டும். ஒருவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுப்பீர்கள்? எப்படி கொடுக்கறது? ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா கரங்களால் கொடுக்கப்படும் அல்லவா? கைதானே கொடுக்கறதுக்கு ஒரு உபாதி. கைதானே அதுக்கு ஒரு மீடியேட்டர். எனவே பாப் தாதாவிற்கு நீங்கள் கரங்கள் அல்லவா? பாப் தாதாவின் கைகள் அல்லவா நீங்கள் தானே? ஆக பாப் தாதா வலது கரங்களிடம் கேட்கிறார், எத்தனை சதவீதம் நன்மை செய்திருக்கிறீர்கள்? யாரெல்லாம் தன்னை வலது கரம் நினைக்கிறீங்க அவங்க பாபாக்கு பதில் கொடுங்க. எத்தனை சதவீதம் நான் செஞ்சிருக்கேன் சேவை? எத்தனை சதவீதம் செய்திருக்கிறீர்கள்? திரும்பவும் கேட்கிறார் பாபா. கூறுங்கள், கணக்கெடுங்கள். கணக்கு எடுப்பதில் பாண்டவர்கள் புத்திசாலிகள் அல்லவா? எனவே பாப் தாதா கூறுகின்றார், இப்பொழுது சுய முயற்சி மற்றும் சேவையில் விதவிதமான விதியின் மூலம் முயற்சியை வேகப்படுத்துங்கள். சுயஸ்திதியிலும் கூட விசேஷமாக 4 விஷயங்களை சோதிக்க வேண்டும். இதைத்தான் தீவிர முயற்சி என்று கூற முடியும். சுயத்தை சோதிக்கும் கூடவே 4 விஷயத்தையும் சோதிக்கணும் நம்ம. இதுதான் தீவிர முயற்சி என்பதாகும். முதல் விஷயம், முதலில் இதை சோதியுங்கள். நிமித்த உணர்வு, பொறுப்புணர்வு இருக்கிறதா? தாதி சொல்றாங்க இல்லையா, பிரகாஷ்மணி தாதி, நிமித்த நிர்மான் ஒரு நிர்மல். தாதிக்கு நிமித்த பாவம், பிரம்ம பாபாக்கு நிமித்த பாவம், எல்லா தாதிமார்களுக்கும் நிமித்த பாவம். அதே மாதிரி எனக்குள்ள அந்த நிமித்த பாவம், பொறுப்புணர்வோட நிமித்த பாவம் இருக்கிறதா? எந்த ராயல் ரூபத்திலும் நான் என்பது வரவில்லையே. மாயா பாருங்க எப்படியெல்லாம் பிடிக்கும். நான் செஞ்சேன், நான் கொடுத்தேன், நான் கொடுத்தது கொடுங்க, நான் செஞ்சது இல்லைன்னா எப்படி? எல்லாமே தான் ராயலான மாயை. அது எனது என்பது இல்லையே. சாதாரண மனிதர்களிடம் நான் மற்றும் எனது என்பதும் சாதாரணமாக இருக்கும், மேலோட்டமாக இருக்கும். புரியுதுங்களா? சாதாரணமா இருக்கும் நான் என்பது அப்படிங்கிறது, மேலோட்டமா இருக்கும். ஆனால் பிராமண வாழ்க்கையில் நான் மற்றும் எனது சூட்சுமத்தில் மற்றும் ராயலாக இருக்கிறது. அங்க வெளிப்படையா இருக்குன்னா இங்க ராயலா இருக்கு, சூட்சுமமா இருக்கு, அங்க சர்வசாதாரணமா இருக்கு. அவர்களது மொழி என்ன என்பது தெரியுமா? இந்த இந்த நடக்கத்தான் இது நடக்கத்தான் செய்யுன்னு சொல்லுவாங்களா? அவங்க பாஷை என்ன தெரியுமா? இதெல்லாம் இருக்கத்தான் செய், இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், இது நடக்கத்தான் செய்யும், இவ்வாறு நடக்கத்தான் செய்கிறது, இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது, சர்வசாதாரண பேசுவாங்க. இது நடந்தே தீரும், நடந்து கொண்டிருக்கிறது, பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக ஒன்று பொறுப்புணர்வு, ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுப்புணர்வு. புரியுதுங்களா? பொறுப்புணர்வு இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும். சேவையிலும் ஸ்திதியிலும் சம்பந்தம், தொடர்பின் மூலம் மற்றும் நடத்தையில் பொறுப்புணர்வு இருக்க வேண்டும். புரியுதுங்களா? பொறுப்பு, நான் பிராமண வாழ்க்கையில ஒரு அங்கமாக இருக்கிறேன். அப்ப நமக்கு இருக்குது பொறுப்பு. அவர்களது மற்றொரு விசேஷதா பணிவு. பொறுப்பு மற்றும் பணிவு மூலம் படைத்தல் காரியம் செய்ய வேண்டும். நம்ம படைத்தல் காரியத்தை எப்படி செய்யணும்? பணிவு மூலம் செய்ய வேண்டும். 3 விஷயங்கள் கேட்டீர்கள்: பொறுப்பு, பணிவு மற்றும் படைத்தல் காரியம் தான் நிமித்த, நிர்மான் ஆர் நிர்மான். நிர்மான் இது இருக்கு 3 விஷயம்.
இந்த 3 விஷயங்கள் கேட்டீர்கள். பொறுப்பு, பணிவு மற்றும் படைத்தல் காரியம். 4வது நிர்வான். எப்போது விரும்புகிறீர்களோ அப்போது நிர்வாண தாமம், பரம்தாமம் சென்று விட வேண்டும். நிர்வாண ஸ்திதியில் நிலைத்து விட வேண்டும். ஆத்மாங்கிற அந்த ஸ்திதியில நிலைத்திருக்கணும். ஏனெனில் சுயம் நிர்வாண ஸ்திதியில் நிலைத்திருக்கும் பொழுதுதான், ஆத்மாங்கிற அந்த உணர்வுல இருக்கும் பொழுதுதான் மற்றவர்களையும் நிர்வாண தாமம் வர அழைத்து செல்ல முடியும். புரியுதுங்களா? நான் ஆத்மா உணர்வுல இருந்தாதான் மற்றவர்களையும் அங்க கூட்டிட்டு போக முடியும். ஆத்மாங்கிற உணர்வுல கொண்டு வந்து உங்க வீடு இதுதான் அப்படிங்கிறத காட்ட முடியும், கொண்டு போக முடியும். இப்பொழுது அனைவரும் முக்தி விரும்புகின்றனர். விடுவியுங்கள், விடுவியுங்கள் என்று கதறிக்கொண்டிருக்கின்றார். எனவே இந்த 4 விஷயங்களையும் மிக நல்ல சதவீதத்தில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது என்றால் தீவிர முயற்சியாளர் ஆவதாகும். இந்த 4 விஷயம், நிமித்த நிர்மான், நிர்மல் ஒரு நிர்வான், இந்த 4 விஷயம். அப்போது பாப் தாதா கூறுவார், அப்படி ஆனீங்கன்னா பாபா என்ன கூறுவாரு? ஆஹா 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 குழந்தைகளே ஆஹா. நீங்களும் கூறுவீர்கள், ஆஹா பாபா, ஆஹா 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 டிராமா, ஆஹா ஆஹா டிராமா, ஆஹா ஆஹா முயற்சி, ஆஹா. என்ன கூறுவீங்க? ஆஹா பாபா, ஆஹா ஆஹா டிராமா, ஆஹா ஆஹா முயற்சி, ஆஹா. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்பது தெரியுமா? தெரியுமா? அவ்வப்பொழுது ஆஹா என்று கூறுகிறீர்கள், அவ்வப்பொழுது ஆஹா என்று கூறுகிறீர்கள். சில நேரம் ஏன் என்று கூறுகிறீர்கள். ஆஹா என்பதற்கு பதிலாக ஏன் என்றும், வாக பதில், அதுக்காக என்ன வைன்னு சொல்றோம். பிறகு ஐயோ என்றும் கூறுகிறீர்கள். எனவே ஏன் கிடையாது, ஆஹா. உங்களுடைய ஏன் என்பது பிடித்திருக்கிறதா? ஏன் சொல்றதுக்கு பிடிக்குதா என்ன? அல்லது ஆஹா என்பது பிடித்திருக்கிறதா? எது பிடித்திருக்கிறது? ஆஹா. ஒரு பொழுதும் ஏன் என்று கூறுவது கிடையாதா? தவறுதலாக வந்து விடுகிறதா? இரட்டை அயல் நாட்டினர் ஏன் ஏன் என்று கூறுகிறீர்களா? அவ்வப்போது கூறுகிறீர்களா? எந்த இரட்டை அயல் நாட்டினர் ஏன் என்று கேட்பது கிடையாதோ, யாரு வை அப்படிங்க கேட்கறது இல்லையோ அவர்கள் கை உயர்த்துங்கள். பாருங்க, மிக குறைவாக இருக்கிறீர்கள். நல்லது. பாரதவாசிகள் ஆஹா ஆஹா என்பதற்கு பதிலாக ஏன் ஏன் என்று கூறுபவர்கள் கை உயர்த்துங்கள். ஏன் எதற்கு என்று கேட்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டது. பாபா கேட்கிறாரு, ஏன் எதற்கு என்று கூறுகிறீர்களா? ஏன் எதற்கு என்று கூறுகிறீர்களா? யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? ஏன் எதற்கு என்று கூறுவதற்கு உங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? சம்ஸ்காரமா? பழைய சம்ஸ்காரங்கள் ஏன் என்று கேட்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டது. பாபா கொடுக்கல, பழைய சம்ஸ்காரம். தப்பாத்தா கேள்வி கேட்கறது. ஆனால் தந்தை கூறுகிறார், ஆஹா ஆஹா என்று கூறுங்கள், ஏன் ஏன் என்று கூடாது. ஆக இப்போது இந்த புது ஆண்டில் என்ன செய்வீர்கள்? ஆஹா ஆஹா செய்வீர்களா? அல்லது அவ்வப்பொழுது ஏன் என்று கேட்பதற்கு அனுமதி கொடுத்து விடவா? ஏன் என்பது நன்றாக இல்லை. வயிற்றில் வாயு தொல்லை ஏற்பட்டு விடுகிறது அல்லவா? அது கெடுத்து விடுகிறது. ஆக ஏன் என்பது வாயு தொல்லை ஆகும். இப்படி வாயு வந்துச்சுன்னா எப்படி? அது சும்மா ஏப்ப விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அது ஒரு தொல்லை தான். அந்த வாயு போற வரைக்கும் நமக்கு அப்படியே ஒரு மாதிரியா இருக்கு, இருபிரியா அப்படியே நம்ம இருப்போம். இப்போ பாபாவை என்ன சொல்றாரு? ஏன் அப்படின்னு கேட்கறது கூட ஒரு வாயு தொல்லை தான். இதை செய்யாதீர்கள். ஆஹா ஆஹா எவ்வளவு நன்றாக இருக்கிறது. ஆம் என்று கூறுங்கள்,
ஆஹா ஆஹா ஆஹா, நல்லது. தூர தேசத்தில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். பாரதத்திலும் அயல் நாட்டிலும் அந்த குழந்தைகளிடத்திலும் கேட்கிறீர்கள். ஆஹா ஆஹா செய்கிறீர்களா? தூர தூரம் இருக்கிறவங்க எல்லாம் அப்படித்தானே செய்றீங்கன்னு கேக்குறாங்க. அல்லது ஏன் ஏன் என்று கேட்கிறீர்களா? யோசிக்கவே மாட்டீர்கள். கேள்விக்குறி கூடாது, கேள்விக்குறி கூடாது. ஆச்சரியக்குறி கிடையாது, புள்ளி, முற்றுப்புள்ளி. கேள்விக்குறி எழுதுங்கள். எவ்வளவு வளைவாக இருக்கிறது இல்லையா? கேள்விக்குறி ஒன்று எழுதி பாருங்க, வளைஞ்சு எழுத வேண்டியதா இருக்கு. புள்ளி எவ்வளவு எளிதாக இருக்கிறது. கண்களில் தந்தை பிந்துவை வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் தன் கண்களில் தந்தை பிந்துவை வைத்துக் கொள்ளுங்கள், போதும். கண்ணுல பாபா வேங்க. பாபா என்ன சொல்லியிருக்காரு? பாபா இதுக்கு என்ன சொல்லியிருக்காரு? போதும், முற்றுப்புள்ளி. பார்ப்பதற்கு கண்களில் புள்ளி இருக்கிறது அல்லவா? கண்ணுல இருக்கு இல்லையா ஒரு புள்ளி, கிருஷ்ணமணின்னு சொல்றாங்க, இருக்குது இல்லையா? அதே போன்று சதா கண்களில் புள்ளி தந்தையை வைத்து கொள்ளுங்கள். பாபா கேட்கிறாரு, வைத்து கொள்ள தெரியுமா? கண்களில் பாப் தாதாவை வைத்து கொள்ள வருகிறதா, தெரியுதா? இல்ல வைக்க முடியுமா? வைக்கிறதுக்கு வருமா? அல்லது சரிந்து விடுகிறதா? வச்சா நிக்க மாட்டேங்குது, அப்படி இருக்கா? மேல் கீழ் ஆகி விடுகிறதா? ஆக என்ன செய்வீர்கள்? எதற்கு விடை கொடுப்பீர்கள்? ஏன் என்பதற்கு ஒரு பொழுதும் ஆச்சரியக்குரியம் வரக்கூடாது. இதுவா? இப்படியும் நடக்குமா என்ன? நடக்கக்கூடாது. ஏன் நடந்தது? கேள்விக்குறி வேண்டாம், முற்றுப்புள்ளி. ஆச்சரியக்குரியும் கூடாது. தந்தை மற்றும் நான், அவ்வளவுதான். சில குழந்தைகள் கூறுகின்றார், இப்படி நடக்கத்தான் செய்கிறது அல்லவா? உரையாடலின் பொழுது மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்கள் கூறுகிறார்கள். யோகா பண்ணும்போது பாபா கிட்ட பேசுறாங்க இல்லையா? அப்போ என்ன சொல்றாங்க? சுவாரஸ்யமாக எதிரில் கூற முடியாதல்லவா? எனவே உரையாடலின் போது அனைத்தையும் கூறி விடுகிறார்கள். சரி, என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும், ஆனால் நீங்கள் நடக்க கூடாது. யாரோ ஏதோ செய்யட்டும், நான் செய்யக்கூடாது. பாபா சொல்றாரு, நீங்கள் நடக்க கூடாது, நீங்கள் பறக்க வேண்டும். எனில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் பார்க்க வேண்டும்? பறக்கிறவங்க நடக்கிற விஷயத்தை ஏன் பார்க்கணும்னு கேட்கிறாரு பாபா. உங்க நிலையை பறக்கக்கூடிய நிலை தானே வேணும். பறக்கவும் மற்றும் பறக்க வையுங்கள். சுப பாவனை, சுப விருப்பம். எந்த அளவிற்கு சக்திசாலியாக இருக்க வேண்டும்? சுப பாவனை, சுப காமனை. இது ரெண்டும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? இடையில் ஏன் என்று வரக்கூடாது. அந்த அளவிற்கு சக்திசாலியாக இருக்க வேண்டும். கெட்ட பாவனை உடையவர்களுடைய சுப பாவனை உடையவர்களாக மாற்ற வேண்டும். கெட்ட பாவனை இருக்கிறவங்களையும் சுப பாவனை உள்ளவர்களாக மாற்ற வேண்டும். 2ஆம் நம்பர், ஒருவேளை மாற்ற முடியவில்லை என்றாலும் உங்களுடைய சுப பாவனை, சுப காமனை அழிவற்றதாகும். நீங்க கொடுங்க சுப பாவனை, அவங்க மாறலன்னு சொல்லாதீங்க, அவங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும். ஆனா நீங்க கொடுத்தீங்க இல்லையா, அது அங்க இருக்குது. அது அழிவற்றதாகும். சில நேரங்களுக்காவது அல்ல, அழிவற்ற. நீங்க கொடுக்கறது கொஞ்ச நேரத்துக்கு அப்படி இல்லை, அழிவற்றது. எனவே உங்கள் மீது கெட்ட பாவனையின் பாதிப்பு ஏற்பட முடியாது. நீங்க சுப பாவனை கொடுத்தீங்க, சுப காமனை கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய கெட்டது நம்மளே பாதிக்காதுங்கிறாரு பாபா. நீங்க கொடுங்க. கேள்வியில் சென்று விடுகிறீர்கள். அதுக்கு பதிலா நம்ம கேள்வி கேட்கிறோம். என்ன? இவ்வாறு ஏன் நடந்தது? எவ்வளவு காலம் இவ்வாறு நடக்கும்? எப்படி நடக்கும்? இதன் மூலம் சுப பாவனையின் சக்தி குறைந்து விடுகிறது.
கேள்வி மேல கேள்வி கேட்கும் பொழுது நம்ம கொடுக்கக்கூடிய எஃபெக்ட் அவ்வளவோ இருக்காது, பாதிப்புலன்னு அது குறையுது. ஏன்னா இது இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால, அதனாலதான். இல்லைன்னா அது அப்படியே நிற்கும், அங்க அழிவற்றதாக இருக்கும், மாற்றங்கள் ஏற்படும். இல்லையெனில் சுப பாவனை சுப காமனை சங்கல்பத்தின் அதிக சக்தி இருக்கிறது. பாருங்கள், நீங்கள் அனைவரும் பாப் தாதாவிடம் வந்திருக்கிறீர்கள். முதல் நாளை நினைவு செய்யுங்கள். பாப் தாதா என்ன செய்தார்? நம்ம முதல் ஞானத்துக்கு சென்றிருக்கா, இல்லை எங்கேயோ நம்ம ஞானம் கேட்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸிபிஷனா இருக்கலாம், எங்கேயா இருக்கலாம். என்னட பதீதமாக வருவார்கள், பாவியாக வருவார்கள், சாதாரணமாக வருவார்கள், விதவிதமான விருத்தியுடன் வருவார்கள். இல்லையா? எப்பேற்பட்டவங்க வந்தாங்க? நம்மளே வரும்பொழுது எப்படி வந்தோம்? இவ்வளவு விஷயங்கள் இருக்குது, அத்தனை தன்மை, ஏதோ ஒண்ணோ ஏதோ ரெண்டோ ஏதோ மூணோ அப்படி இருந்தது நமக்குள்ள. விதவிதமான பாவனை உடையவர்கள் வருவார்கள். என்னதான் நடக்குது இங்க பாக்கலாம். நம்ம வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு இப்படி போறாங்க, இது என்ன ஒரு புதுவிதமா இருக்குது, இது என்ன இது, அப்படி அந்த ஒரு நோக்கமே வேற விதமா தான் வந்தாங்க இல்லையா? வரும்பொழுது புதுசா வரும்பொழுது அப்படிதான் வராங்க. ஆனால் பாப் தாதா என்ன செய்தார்? சுப பாவனை வைத்தார் அல்லவா? என்னுடையவர்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள், இதய சிம்மாசனதாரிகள் என்ற சுப பாவனை வைத்தார் அல்லவா? சுப காமனை வைத்தார் அல்லவா? அதனால் தான் தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? பாபாவுடைய அந்த சுப பாவனை சுப காமனை நாம் பாபாவுடையதாக மாறிவிட்டோம். ஹே பாவிகளே, ஏன் வந்தீர்கள் என்று பாபா கேட்டாரா? என்ன பாபா? பாருங்க, சுப பாவனை வைத்தார். என்னுடைய குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தை, தந்தை உங்கள் அனைவரின் மீதும் சுப பாவனை வைத்தார், சுப விருப்பம் வைத்தார். எனில் உங்களது உள்ளம் என்ன கூறுகிறது? சுப பாவனை பாபா சுப காமனை வச்சனால நம்ம உள்ள என்ன கூறுச்சு? என்னுடைய பாபா, பாபா அப்பா அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா? தந்தை என்ன கூறினார்? என்னுடைய குழந்தை. அதே போன்று சுப பாவனை சுப விருப்பம் வைத்தீர்கள் எனில் என்ன தென்படும்? கல்பத்திற்கு முந்தைய என்னுடைய இனிய சகோதரர், என்னுடைய செல்லமான சகோதரி மாற்றம் ஏற்பட்டு விடும். நீங்களும் இத மாதிரி யாருக்காக சுப பாவனை காமனை வச்சீங்கன்னா அவங்களுக்கும் மாற்றம் வரும். மற்றபடி ஏன், எதுக்கு, எப்படி, எங்கே, நோ, அது வேண்டாம். நம்ம வேலை சுப பாவனை சுப காமனை வைக்கிறது. எப்படி ஒரு டாக்டரு நோய்க்கு சிகிச்சை கொடுக்கணும், அந்த நோயை சரிப்படுத்தணும். அதுக்காக தான் டாக்டரே இருக்காரு, மருந்தே கொடுக்கிறாரு அவர் இல்லையா? நடந்தது நடந்தாச்சு, ஓகே. இனிமேலாவது என்ன பண்ணுங்க? சுப பாவனை சுப காமனை வைப்ப. இதுதான் நம்முடைய வேலை, இதுதான் நம்மளை பாபா சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். உடம்பு அசைக்க சொல்றது இல்ல, கஷ்டப்பட சொல்றது இல்ல, மனதனுடைய பாவத்தையும் பாவனையையும் மாற்றுங்கன்னு தான் பாபா சொல்றாரு. மனோபாவத்தை மாற்றுங்கள்னு பாபா சொல்றாரு. எனவே இந்த ஆண்டு ஏதாவது செய்து காண்பிக்க வேண்டும். கைகளை மட்டும் உயர்த்தி விடக் கூடாது. கை உயர்த்துவது மிக எளிது, மனதின் கை உயர்த்த வேண்டும். ஏனென்றில் அதிக காரியம் பாக்கி இருக்கிறது. பாப் தாதா பார்க்கிறார், உலக ஆத்மாக்களின் மீது அதிக கருணை ஏற்படுகிறது. இப்பொழுது இயற்கையும் களைப்படைந்து விட்டது. இயற்கை சுயம் களைப்படைந்து விட்டது எனில் என்ன செய்யும்? இயற்கை களைப்படைஞ்சுன்னா என்ன செய்யும்? ஆத்மாக்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. தந்தைக்கு குழந்தைகளை பார்த்து கருணை ஏற்படுகிறது. உங்கள் அனைவருக்கும் கருணை வரவில்லையா? செய்தி மட்டும் கேட்டு அமைதியாக விடுகிறீர்கள். இப்ப கூட பாருங்களேன், பூகம்பம் நடந்துச்சு மியான்மார்ல, அங்கெல்லாம் கேட்டோம், முடிஞ்சிச்சு. வைப்ரேஷன் கொடுத்தோமா, அந்த ஆத்மாக்களுக்கு எல்லாம் நம்ம மனசா சேவை செஞ்சோமா? எவ்வளவு விஷயங்கள் பாருங்க. செஞ்சா வெரி குட், அப்படிதான் இருக்கணும். இனிமேலும் அப்படிதான் இருக்கணும். நம்ம
கொடுக்கலன்னா இப்பவாவது நம்ம கொடுப்போம், இன்னைக்காவது நம்ம கொடுப்போம். அத்தனை அந்த நாட்டுக்கே நம்ம சுப பாவனை கொடுப்போம். பாபாவுடைய கிரணங்களை நம்ம இங்க இருந்து அனுப்புவோம். நம்ம உடல் விட்ட ஆத்மாக்களுக்கு எல்லாம் சாந்தியை கொடுப்போம், சக்தியை கொடுப்போம், அதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய தன்மையை கொடுப்போம். நம்ம செய்தியை கேட்டு அமைதியாக விட்டீர்களா? செய்தியை கேட்டா முடிஞ்சிச்சு, அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இவ்வளவு ஆத்மாக்கள் சென்று விட்டனர். இந்த ஆத்மாக்கள் செய்தி கிடைப்பதில்லை, கிடைப்பதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டனர். ஏதாவது ஆத்மாக்கள் பாபாவுடைய செய்தி கிடைக்காம வஞ்சிக்கப்படக்கூடாதுங்கிறாரு. இப்பொழுது வள்ளல் ஆகுங்கள், கருணை உள்ளம் உடையவர் ஆகுங்கள். கருணை ஏற்படும் போதுதான் அவ்வாறு ஆக முடியும். உள்ள முதல்ல கருணை வேணும், அப்பதான் கொடுப்போம் நம்ம. இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே தனக்குள் எல்லையற்ற வைராக்கிய விருத்தியை வெளிப்படுத்துங்கள். எனக்கு வேணும், எனக்கு வேணும், நான் தான், எனக்கு தான். வைராக்கியம் வைராக்கியம் அப்படின்னா வெறுப்பு கிடையாது. நம்ம புரிந்துட்டு அதை நம்ம விட்டுடுறோம், புரிஞ்சிட்டு விடுறோம். இதுல என்ன நல்லது, என்ன கெட்டது, எவ்வளவு நன்மை, எவ்வளவு தீமை, இதெல்லாம் பாக்குறோம் நம்ம. இப்ப பாபா சொல்றாரு, ஆரம்பத்திலிருந்தே வைராக்கியம் வர வேணுங்கிறாரு பாபா. எல்லையற்ற வைராக்கிய விருத்தி. இந்த தேகம், தேக உணர்வின் நினைவு, இதுவும் எல்லையற்ற வைராகிய விருத்தியின் குறை இருக்கிறது. உடல் மீது, தேக சம்பந்தங்கள் மீது, இதெல்லாம் மீது நமக்கு வைராகியம். ஏன்னா இது எப்படி இருந்தாலும் மண்ணோடு மண் ஆகக்கூடிய உடல். இதை பாதுகாத்து 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 அவ்வளவு பாதுகாப்பு தேவையில்லை. பாதுகாக்கணும் தான், ஆனா பயந்து பயந்து பாதுகாக்கிறது, ரொம்ப ஓவரா கேர் எடுக்கிறது. பாபா சொல்றாங்க, சிறிய சிறிய எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் ஸ்திதியை ஏற்ற இறக்கம் செய்கிறது. காரணம், எல்லையற்ற வைராகிய விருத்தியின் குறை இருக்கிறது. சின்ன சின்ன விஷயம் போல்னா கூட நம்ம மனசை அப் அண்ட் டவுன் ஆக்குதுன்னா வைராகியம் குறைவாக இருக்குது. எல்லையற்ற வைராகியம் குறைவாக இருக்கிறது. பற்று இருக்கிறது, வைராகியம் இல்லை, பற்று இருக்கிறது. எப்போது முற்றிலுமாக எல்லையற்ற வைராகியம் உடையவர்களாக ஆகிவிடுகிறீர்களோ, விருத்தியிலும் வைராக்கியம், திருஷ்டியிலும் எல்லையற்ற வைராக்கியம், சம்பந்தம் தொடர்பிலும் சேவையின் அனைத்திலுமே எல்லையற்ற வைராக்கியம், அப்போதுதான் முக்தி தாமத்தின் வாசற் கதவு திறக்கும். இப்போது எந்த ஆத்மாக்கள் சரீரம் விட்டு செல்கிறாரோ மீண்டும் பிறப்பு எடுக்கும், மீண்டும் துக்கமுடையதாக ஆகும். இப்போது முக்தி தாமத்தின் கதவு திறப்பதற்கு நிமித்தம் நீங்கள் தானே. பிரம்மா பாபாவிற்கு துணைவர்களா நீங்கள் தானே. பிரம்மா பாபா கூட நம்மளும் சேர்ந்துதான் அந்த கதவை திறக்கணும். ஆக கதவு திறப்பதற்கான சாவி எது? எல்லையற்ற வைராகிய மனோபாவம், விருத்தி. இப்போது சாவி போடப்படவில்லை, சாவி தயார் செய்யப்படவில்லை. பிரம்மா பாபாவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அட்வான்ஸ் பார்ட்டியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், இயற்கையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அதிகம் களைப்படைந்து விட்டது இயற்கை. மாயாவும் தனது நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. இப்பொழுது கூறுங்கள், ஹே மாஸ்டர் சர்வசக்திவான்களே, கூறுங்கள், என்ன செய்ய வேண்டும்? இந்த ஆண்டு ஏதாவது புதுமை செய்வீர்கள் தானே. புது ஆண்டு என்று கூறுகிறீர்கள் எனில் புதுமை செய்வீர்கள் தானே. இப்பொழுது எல்லையற்ற வைராக்கியம், முக்தி தாமம் செல்வதற்கான சாவி தயார் செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் கூட முதலில் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? பிரம்மா பாபாவிடம் உறுதி கொடுத்திருக்கிறீர்கள், கூடவே செல்வேன், கூடவே வருவேன், கூடவே ராஜ்யம் செய்வேன், கூடவே பக்தி செய்வோம். எனவே இப்போது தயார் செய்யுங்கள். இந்த ஆண்டு செய்வீர்களா அல்லது அடுத்த ஆண்டும் தேவையா? இந்த ஆண்டு கவனம் செலுத்துவோம், அடிக்கடி செய்வோம் என்று கூறுபவர்கள் கை உயர்த்துங்கள். செய்வீர்களா? பிறகு உங்களுடைய அட்வான்ஸ் பார்ட்டிகள் அதிகம் வாழ்த்துக்கள் கூறுவார்கள்.
அவர்களும் களைப்படைந்து விட்டார்கள். நல்லது. ஆசிரியர்கள் என்ன கூறுகிறீர்கள்? முதல் வரிசையில் உள்ளவர்கள் என்ன கூறுகிறீர்கள்? முதல் வரிசையில் உள்ள பாண்டவர்கள் மற்றும் முதல் வரிசையில் உள்ள சக்திகள் யார் செய்வீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். அப்பெல்லாம் பாபா வரும்போது முன்னாடி பெரிய பெரிய பிரதர்ஸ் தாதிமார்கள் எல்லாம் உட்காந்துருப்பாங்க இல்லையா, பாபா அவங்களையும் கேட்குறாங்க. பாதி கைகள் அல்ல, பாதி கை உயர்த்தினால் பாதி செய்வீர்கள். உயரமாக கை உயர்த்துங்கள். நல்லது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. இரட்டை அயல் நாட்டினர் கை உயர்த்துங்கள். யார் கை உயர்த்தவில்லை என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுங்கள். என்ன, பக்கத்துல இருக்கவங்களுக்கு தானே தெரியும் யார் கை உயர்த்தினாங்க யார் உயர்த்தல அப்படின்னு. நல்லது. சிந்தி குழுவும் கை உயர்த்துகின்றனர். மிக்க நன்று, மிக்க நன்று. ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சுப பாவனை காண கையை கொடுத்து கையோடு கை சேர்த்து செய்தே தீர வேண்டும். இதெல்லாம் செஞ்சே ஆகணுங்கிறார் பாபா. இல்லாம புது உலகம் படைக்க முடியாது. புது உலகத்துல புதுசா நம்ம அந்த சம்ஸ்காரத்தை எடுத்துட்டு போகணும்ல, செய்தே தீர வேண்டும். நல்லது. சபையில் ஒருவர் ஓசை எழுப்புகிறார். அனைவரும் அமருங்கள், எதுவும் புதியதல்ல. யாரோ அங்க கத்துனாங்க. அப்போ பாபா சொல்றாங்க, எதுவும் புதிதே அல்ல. இப்பொழுது ஒரு வினாடியில் புள்ளியாக பிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். மேலும் வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். வைக்க முடியுமா? ஒரு வினாடியில் நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவன், அவ்வளவுதான். நல்லது. ஒரு வினாடி எல்லாரும் அந்த நினைவுல இருக்கலாம். இப்பொழுது நாலாபுறங்களிலும் உள்ள புது யுகத்தின் அனைத்து எஜமானர் குழந்தைகளுக்கு நாலாபுறங்களிலும் புது ஆண்டு கொண்டாடும் ஆர்வம் உற்சாகம் உடைய குழந்தைகளுக்கு சதா பறக்க வேண்டும் மற்றும் பறக்க வைக்க வேண்டும். இவ்வாறு பறக்கும் கலையில் உள்ள குழந்தைகளுக்கு சதா தீவிர முயற்சியின் மூலம் வெற்றி மாலையின் மணியாக ஆகக்கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கு பாப் தாதாவின் புது ஆண்டு மற்றும் புது யுகத்தின் ஆசீர்வாதங்களின் கூடவே தட்டுகள் நிறைத்து நிறைத்து பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஒரு கையினால் கை தட்டுங்கள். நல்லது. வரதானம். ஒரு நிலைப்படுத்தும் ஏகாகிரதா என்ற பயிற்சியின் மூலம் ஏகரஸ் ஒரே ரசன ஸ்திதியில் உருவாக்கக்கூடிய ஏகாகிரதா என்ற பயிற்சியின் மூலம் ஏகரச ஸ்திதியை உருவாக்கக்கூடிய அனைத்திலும் வெற்றி ஸ்வரூபமாக மாறுங்கள். எங்கு ஏகாகிரதை இருக்கிறதோ அங்கு தானாகவே ஏகரச ஸ்திதி இருக்கும். ஏகாகிரதாவின் மூலம் சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலின் வீணானவை அழிந்துவிடும், சக்தி வந்துவிடும். ஏகாகிரதா என்றால் ஒரே ஒரு சிரேஷ்ட சங்கல்பத்தில் நிலைத்திருப்பதாகும். எந்த ஒரு விதை ரூப சங்கல்பத்தின் மூலம் முழு மரம் என்ற விஸ்தாரமும் அடங்கிவிடும். விதையில மரமே இருக்கு இல்லையா? ஏகாகிரதாவை அதிகப்படுத்தும் பொழுது அனைத்து விதமான குழப்பங்களும் சமாப்தி ஆகிவிடும். அனைத்து சங்கல்பம், வார்த்தை மற்றும் செயலில் எளிதாக வெற்றி கிடைத்துவிடும். அதற்கு ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஸ்லோகன். ஒரு முறை செய்த தவறை அடிக்கடி யோசிப்பது என்றால் கரை மீது கரை ஏற்படுத்துவதாகும். ஆகையால் கடந்து முடிந்தவைகளை முற்றுப்புள்ளி வையுங்கள். அவ்யக்த இஷாரா. இணைந்த
ரூப நினைவின் மூலம் சதா வெற்றியாளர் ஆகுங்கள். இந்த நேரத்தில் ஆத்மா மற்றும் ஷரீரம் இணைந்திருப்பது போன்று தந்தை மற்றும் நீங்கள் இணைந்து இருங்கள். என்னுடைய பாபா என்பதை மற்றும் நினைவில் வைத்து கொண்டால் போதும். தனது நெற்றியில் சதா துணையின் திலகம் வைத்து கொள்ளுங்கள். பாபா கூட இருக்காருங்கிற அந்த நினைவினுடைய திலகத்தை வையுங்க. யார் சுமங்கலியாக இருக்கிறார்களோ, துணை இருக்கிறார்களோ, அவர்கள் ஒரு பொழுதும் மறக்கவே மாட்டார்கள். எனவே துணைவனை சதா கூடவே வைத்து கொள்ளுங்கள். கூடவே வைத்து கொண்டால் கூடவே செல்வீர்கள். கூடவே இருக்க வேண்டும், கூடவே செல்ல வேண்டும். ஒரு வினாடி ஒரு சங்கல்பத்திலும், ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கூடவே இருக்க வேண்டும். பாபா புது வருஷத்துக்கு பாருங்க எவ்வளவு ஞானத்தினுடைய பொக்கிஷத்தை கொடுத்தாருன்னு பாருங்களேன். நிமித்த பாவம் வேணும், நிர்மான், இந்த பாவனை எல்லாம் வச்சு ஓர் ஆத்மா கூட ஞானத்தை கேட்காம இருக்கக்கூடாது, வஞ்சிக்கப்படக்கூடாதுன்னு பாபாவுடைய பாஷையில. எத்தனை % சேவை செஞ்சீங்கன்னு கேட்கிறாரு பாபா. ஏதாவது இடத்துல ஏதாவது இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் பொழுது நியூஸ் கேட்டீங்க, அமைதி ஆயிட்டீங்களா? இல்ல உங்களுடைய சுப பாவனை சுப காமனை மூலம் மாற்றங்கள் ஏற்படுத்தினீங்களா? இதெல்லாம் செக் பண்ணணும், நம்ம சேஞ்ச் ஆகணும். ஓம் சாந்தி. நன்றி பாபா.